நம்ம இந்தியாவில் பேய் ஓட்டுறதுலேயே பெரிய ஆளாக இருந்த ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசில் இறந்து போயிருக்கிறாரு. அவரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல இந்த கௌரவ் டிவாரி யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நான். உலகம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பல்வேறு துறைகள்லையுமே ஒவ்வொருத்தரும் வந்து மிகப்பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு கராத்தே ஃபீல்டில் உங்களுக்கு பிடிச்ச ஆள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம புருஸ்லின்னு சொல்லுவோம். ஒரு தற்காப்பு கலை சிறந்த ஆள் யாருன்னா புருஸ்லின்னு சொல்லுவோம். அவர் செத்து போய் இன்னைக்கு 50 வருஷம் ஆகுது. இன்னைக்கு அவர் பெரிய ஆளா மக்கள் மனசுல இருக்கிறாங்க. அதனால அவரை நம்ம புகழ்ந்து பேசுறோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகத்திலேயே பெரிய விஞ்ஞானி யாரு? உனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா, என்னைய கேட்டா நான் அப்துல் கலாம் பிடிக்குதும்பேன். அமெரிக்கால இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தர்ட்ட கேட்டா, அவங்க அவங்க நாட்டுடைய சிறந்த அறிவியல் ஆய்வாளர், வானவியல் நிபுணர் ஸ்டீபன் ஹாக்கிங் அவர் பேர் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ஆனா இருக்கிறதுலயே எந்த ஒரு கெரியருமே இல்லாத ஒரு ஃபீல்டு எதுன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு ஃபீல்ட இத நம்ம ஒரு அங்கீகரிக்க முடியாதுன்ற ஒரு ஃபீல்டு எதுன்னு சொல்லி கேட்டோம்னா, பேய் ஓட்டுறது. பாராநார்மல் ஆக்டிவிட்டி சொசைட்டின்னு சொல்லுவாங்க. பாராநார்மல் ஆக்டிவிட்டி சொசைட்டி. பேய் ஓட்டுறது. எப்ப பேய் ஓட்டுறதுல ஒரு பொழப்பா? பொழப்புன்னா பேய் ஓட்டுறதுல ஒரு வேலையா? அந்த வேலைக்கு தனியா சம்பளம்லாம் குடுப்பாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ்பெஷலி கண்டிப்பா குடுப்பாங்க. அப்படி போய் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு கத்துக்கிட்ட ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்து போயிருக்கிறாரு. அவர பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே மேக் பண்ணியிருக்கேன். சேனல் ஆரம்பிச்ச புதுசுல போன வருஷமே. இருந்தாலும் இன்னைக்கு மறுபடியும் அத பேசணும். ஒரு விஷயம் பகிர்ந்துக்கணும். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து வியூஸ் அப்படிங்கிறது நல்ல முறையில இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்குது. நம்ம அன்னைக்கு சொல்லும்போது பார்க்காதவங்க கூட இன்னைக்கு பார்ப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல ஒரு தவறும் கிடையாது. இப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்ல ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 15 செய்தி சேனல்லயும் போடுறாங்க. ஏன்? அந்த செய்தி சேனல்காரங்க என்ன பண்றாங்க, இதில போட்டாங்க அப்படின்னு சொல்லி போடாம இருக்கிறது கிடையாது. இவங்க வந்து தலைப்புச் செய்தியில போட்டாலும், முன்னாடி பிரேக்கிங் நியூஸ்ல ஒருக்கா போடுவாங்க. நைட்டு 10 மணிக்கு மேல 100 செய்தி வருதுல்ல, அதில போடுவாங்க. நைட்டு 11 மணிக்கு குற்றம் நடந்தது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அதில ஒருக்கா போடுவாங்க. ஒரே நியூஸ் தான். 15 சேனலும் போட்டாங்கன்னு தெரியும். இருந்தாலும் நைட்டு 11 மணிக்கு மறுபடியும் ஏன் போடுறாங்க? 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டும். மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே போடுறாங்க. அதே கான்செப்ட் தான். இத நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். மனநிறைவுக்கோசரம் நான் உங்ககிட்ட நான் மறுபடியும் பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனலுடைய வியூஸ் அப்படிங்கிறது நெறைய பேர் பார்க்குறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வியூஸ்ல வந்து நம்ம பேச போறோம் ஓகேங்களா? கௌரவ் டிவாரி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, 1984ல பொறக்குறாரு. ஒரு சாதாரண சின்ன வயசு பையன் தான். அப்படி பொறந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில ரொம்ப ஒரு அமைதியான முறையில சந்தோஷமா கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்படி இருந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 21வது வயசுல வந்து என்ன பண்றாரு? தன்னோட 21வது வயசு அதாவது 2005ல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு போறாரு. அமெரிக்கால இருக்கக்கூடிய புளோரிடாவுக்கு போறாரு. எதுக்கோசரம்னா, அவருக்கு வந்து பைலட் ஆகணும்னு ஒரு ஆசை. குடும்பம் நல்லா பணக்கார குடும்பம். அதனால வந்து பைலட்டுக்கு படிக்க வைக்கலாம்னு சொல்லி பையன வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. இங்கேருந்து பைலட் ஆகணும்னு சொல்லி போனவரு என்ன பண்றாரு, கத்துக்கிறாரு. பைலட்டு வண்டி விமானம் ஓட்ட கத்துக்கிறாரு. கத்துக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அங்க இருந்தாலும் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்குறாங்க புளோரிடாலயே. அப்படி அவங்க தங்கியிருக்கும் பொழுது, அவங்களுடைய ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரங்க இவங்கலாம் சேர்ந்து தான் தங்கியிருக்கிறாங்க. அவிங்க ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாராநார்மல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கிறது. அது என்னப்பா இது பாராநார்மல் ஆக்டிவிட்டின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது. இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் கத்துற மாரி ஒரு சவுண்ட் கேட்குமா, முழிச்சு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களாம். இவங்க படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களாம், திடீர்னு யாரோ கால புடிச்சு இழுக்கிற மாரி இருக்குமா, எழுந்துச்சு பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்களாம். நகம் வச்சு யாரோ கீறுற மாரி இருக்குமாம், எந்திரிச்சு பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்களாம். தலவாணி வச்சு தானே தூங்கிருக்கிறோம். யாரோ மூஞ்சி மேல இப்படி இப்படி அழுத்துற மாரி ஒரு ஃபீல் வருமாம். இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருந்திருக்குது. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு பேய் ஓட்டக்கூடிய ஒரு நபர போய் சந்திக்கிறாங்க. அவங்க கூட இருக்கிறவங்கலாம். இவரும் கூட போயிருக்கிறாரு. அவங்க வந்து இந்த பேய் ஓட்டியிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பாராநார்மல் ஆக்டிவிட்டி ஒரு கோஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு பெண்ணோட ஆவி இருக்குது. அந்த ஆவிய நாங்க வந்து விரட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி, அந்த பிரச்சனைய சரி பண்ணி குடுக்குறாங்க. இத சரி பண்ணி குடுத்த உடனே கௌரவ் திவாரிக்கு வந்து ஒரு வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு முக்கியமான இடம். அவர் வாழ்க்கையே திருப்பி போட்ட இடம் அப்படிங்கிறது அதுதான். அப்படி அவரு திருப்பி போட்ட உடனே அவரு என்ன பண்றாரு, ஓகே நாம விடக்கூடாது. நாமளும் இத கத்துக்கலாம். இது வந்து நம்ம பைலட் ஆகி நம்ம பணம் சம்பாரிக்கணும்னு நம்மளுக்கு அவசியமே கிடையாது. நம்ம வூட்ல சொத்து இருக்குது. இருந்தாலும் இத நம்ம புடிச்சு தான் செய்யலாம். பைலட்டோட என்னது ஏரோப்ளேன் ஓட்ட கத்துக்கணும்னு தான் படிக்கிறதுக்கு வந்தோம். படிக்கலாம். இத பார்ட் டைமா பண்ணலாம். அப்படின்னு சொல்லி கத்துக்கிறாரு. ஃபை ஃப்ளைட் ஓட்ட கத்துக்கிட்டு அந்த கம்பெனில போய் பட்டமும் வாங்கிட்டாரு. படிச்ச காலேஜ்ல பட்டமும் வாங்கிட்டாரு. வேலைக்கு போகல. பேய் ஓட்ட கத்துக்கிறாரு. ஆர்வம் ஃபர்ஸ்ட்டு விளையாட்டா பார்ட் டைமா உள்ள வந்தவரு, போக, 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 போக நாட்கள் ஆக, 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 ஆக அதிகமான முறையில கத்துக்கிட்டு, அதையே முழு நேர வேலையா மாத்திக்கிறாரு. இவரு கத்துக்கிட்ட அந்த 2006, 2007 காலகட்டங்கள்ல, இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மதங்கள் இன்னைக்கு இருக்கிற மாரி தான் அன்னைக்கு இருந்தாங்க. ஒவ்வொரு மதத்திலயும் மதம் சார்ந்த நெறிமுறைகள கையாண்டு, மதம் சார்ந்த விஷயங்கள யூஸ் பண்ணி நெறைய பேர் பேய் ஓட்டிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இந்தியா லெவல்ல ஃபேமஸ்ங்கிற மாரி ஆளுங்க அன்னைக்கு பெரிய அளவுல இல்ல. அந்த காலகட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, YouTube அப்படியே
குழந்த மாதிரி அப்படி இருந்து அப்படியே கமுந்து படுத்து இருந்த டைம். குழந்த இப்படி படுத்துட்டு இருக்கு இல்லையா, அது அப்படியே கொஞ்சமாக ஒந்திரிச்சு படுத்து அப்படியே கமுந்து படுக்கும் குழந்தைங்களாம். அந்த மாதிரி காலகட்டம் தான் யூடியூபுக்கு. அந்த காலகட்டத்திலே ஒரு யூடியூப்பில் வீடியோ பிடிச்சா போட ஆரம்பித்தார். இந்தியா முழுக்க இந்தியன் பாராநார்மல் சொசைட்டி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. பதிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து இந்தியா முழுக்க இந்த மெயிலு, இது என்னோட மெயிலு, யார் யாருக்கெல்லாம் பேய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்துருக்குறீங்களோ அதெல்லாம் தகவல் தெரியப்படுத்துங்க. நீங்கள் தெரியப்படுத்தக்கூடிய தகவலுக்கு நான் வந்து உடனடியாக வந்து உங்களுக்கு தீர்வு காண முடிஞ்சால் தீர்வு காண்றேன். அல்லது இந்த நாட்டில் இந்தந்த இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணி வைக்கலாம். நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நாளைக்கு என்னை விட பெரிய ஆளுங்க யாராச்சும் எடுத்து இந்த ஃபீல்டில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு மெயில் மூலியமாகவே. ஒவ்வொரு நாளும் இவருக்கு ஏகப்பட்ட அறிவிப்புகள் அப்படிங்கிறது வருது மெயில் மூலியமாக. அப்படி அதை பார்த்து இவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்கிற இடத்துக்குலாம் இவர் போய் பார்க்குறாரு. தூரமாக இருக்கிற இடத்துக்குலாம் வந்து போக முடியலைன்னா அதெல்லாம் வந்து பதிவு பண்ணுறாரு. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி சரி பண்ண முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி 2026 பிறந்துடுச்சு. இன்றைக்குமே கூட 100க்கு 10 பேருக்கு மட்டும்தான் மெயில் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்களே. மெயில் அப்படிங்கிறதே யூஸ் பண்ண தெரியுமே, மீதி 94 பேருக்கு யூஸ் பண்ண தெரியாது. மெயில் எதுக்கு இருக்குது, ஜிமெயில் இருக்குது, அவ்வளோதான். அதை பற்றி எந்த ஒரு விழிப்புணர்வோ எந்த ஒரு புரிதலோ எந்த ஒரு உள் அர்த்தமோ யாருக்குமே தெரியாது. எனக்கே தெரியாது, சபரிக்கே தெரியாது. சபரி ஒன்றும் பெரிய எல்லாம் கிடையாது, இதனால் சபரிக்கும் தெரியாது. எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது. ஜிமெயில் எதுக்கு இருக்குதுன்னு எங்களுக்கு பயன்படுத்த தெரியாது, நாங்கள் பயன்படுத்தினதும் கிடையாது. ஓகே, இப்படி இருந்த காலகட்டங்களில் 2006 2007 காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சி மாதிரி பண்ணுறாரு பேய் ஓட்டுறதுல. இவர் இங்கே பண்ணுறதை பார்த்துட்டு வெளிநாடுகளில் இவரை கூப்பிட ஆரம்பித்தாங்க. இங்கேருந்து அமெரிக்காவில் போய் இதெல்லாம் விளக்கின வாட்டி இவர் ஒரு வெப் சீரிஸுக்கு மாதிரி அன்றைக்கி இருந்து ஒரு நாடகத்தில் கூப்பிட்றாங்க. இவர் கலந்துக்கிறாரு, 2 இது நடிக்கிறாரு, 2 பார்ட்டு, பயங்கர ஹிட்டு அமெரிக்காவில். மறுபடியும் இங்கே வர்றாரு, இங்கேயும் மறுபடியும் பேய் ஓட்டுறாரு, பேய் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிலாம் பண்ணுறாரு. இப்படி இருந்த காலகட்டங்களில் 2016 அவர் கல்யாணம் ஆகுது. 2016 அவர் கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்க்கை அப்படியே சும்மா சூப்பராக நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்த காலகட்டங்களில் அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ராஜ்புட் அந்த கோட்டைக்கு போயிட்டு வர்றாரு. அந்த கோட்டை அப்படிங்கிறது ஒரு காலகட்டங்களில் மக்களால் அமானுஷ்யமான ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லி கருதப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல வந்து ராத்திரியில் வந்து மிஸ்டீரியஸான சவுண்டு கேட்கும். அது ரொம்ப ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு இடம், ரொம்பவே பேய் இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லி நிறைய பேர் நிறையா கருத்து சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கௌரவ் டிவாரி போகிறாரு. அவர் பெரும்பாலும் அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, நிறைய இடத்துக்கு போய் பார்த்துருக்கிறாரு. இருந்தாலும் அந்த ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த கோட்டை அப்படிங்கிறது, பழைய மன்னர் காலத்து கோட்டை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அமானுஷ்யமான இடமா அந்த உள்ளூர் மக்களால் மட்டும் கிடையாது, ராஜஸ்தான் முழுக்கவே பார்க்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துக்கு ஒரு கௌரவ் டிவாரி போய் நைட்டில் போய் ரிசர்ச்லாம் பண்ணுறாரு. வீடியோலாம் பிடிச்சி காமிச்சிட்டு இங்கே வந்துட்டார் மனுஷன். வந்த வாட்டி அடுத்து வந்த ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்திருக்கிறாரு. யாருக்கிட்டையும் சொல்லாத விஷயத்த தன்னோட மனைவி கிட்ட பகிர்ந்துருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு, எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசே சங்கடமாக இருக்குது, என்னென்ன இனம் புரியாத ஒரு சோகம் எனக்குள்ளே இருக்குது, இன்னொன்று என்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. பதிவு பண்ணிவிட்டு ரொம்பவே ஒரு வெக்ஸனமே இருக்கிறாரு. திடீர்னு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எனக்கு வந்து யாரோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, என்கிட்ட யாரோ எதையும் சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி மனைவி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவங்க மனைவி என்னன்னு இருக்கிறாங்க, ஓகே இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க, நீங்கள் ஏங்க அதே இது பண்ணி மனசை குழப்பிக்கிறீங்க, அதை நல்லா ஓய்விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வாழ்க்கை அப்படியே அமைதியாக போயிருக்குது. திடீர்னு ஒரு நாள் காலையில் 10 மணிக்கு தூங்கி எழுந்திரிக்கிறான் மனுஷன், கௌரவ் டிவாரி. அப்போ 32 வயசு அந்த பையனுக்கு. தண்ணூற்றிக்க போகிறேன்னு சொல்லி பாத்ரூம்குள்ளே போன பையன். 11 மணிக்கு 10 மணிக்கு தூங்கி எழுந்துச்சி பாத்ரூம் போன பையன் 12 மணி ஆகி வெளியில் வரல. மதியானம் போய் கதவை தட்டுறாங்க, எந்த சவுண்டும் இல்லை. கதவை உடச்சி போய் பார்த்தா உள்ளாடி மயக்கம் போட்டுருக்கிறான். ஆம்புலன்ஸை வர சொல்லி ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு பார்த்தா தான் தெரியுது, இந்த பையன் இறந்து போயிட்டான். ஆல்ரெடி இறந்து போய் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்லி டாக்டருங்களாம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இது வந்து போலீஸ் கொலை வழக்காக மாறுது. இது வந்து கொலை வழக்காக பதியப்படுகிறது, எஃப்ஐஆர் போடப்படுகிறது. அவன் உடம்புல யார் எந்த மனுஷங்களோட கைரேகை தடமும் கிடையாது. பிணக்கூறு ஆய்வு, அதாவது உடற்கூறு ஆய்வு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது அவனை யாரோ ஒருத்தர் கழுத்தை நெரிச்சோ அல்லது கையில் அடித்தோ உடலில் தாக்கி உடலில் எங்கேயும் காயாவில் உள்காயாவில் மனிதரோட கைரேகையில் எந்த அடியும் படல, ஆனாலும் இறந்துருக்கிறான் மனுஷன். இப்போ போலீஸ்காரங்க கோர்ட்டில் ஹியரிங்கு போகுதுன்னு வைங்களேன் இந்த கேஸு, அவங்க போலீஸ்காரங்க போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு கௌரவ் டிவாரியை பேய் அடிச்சு தான் செத்து போயிட்டான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.
பேய் அடிச்சிருச்சு ஒருத்தன் செத்து போயிட்டான்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அவன் பேய் ஓட்டுறவனு ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். யூடியூப்னா என்னன்னு தெரியாத மக்களுக்கு டெவலப் ஆகிட்டு இருந்த காலத்துலேயே அவர் வீடியோ போட்டுட்டு இருந்தார் யூடியூப்பில், கௌரவ் திவாரி. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, பேய் அடிச்சு செத்து போயிட்டாருன்னு சொல்ல முடியாது. அவர் உடற்கூறு ஆய்வு பண்ணும் பொழுது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன தகவல் வருதுன்னா, அவர் வந்து மூச்சு திணறி இறந்து போயிருக்கிறாரு. கௌரவ் திவாரி மூச்சு திணறல் காரணமா இறந்து போயிருக்கிறாருன்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அத மென்ஷன் பண்ணாங்க. அதிகாரிகள் என்ன பண்றாங்க, கேஸ முடிக்கிறாங்க. அந்த மூச்சு திணறி செத்து போனதுக்கு மருத்துவர்கள் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா அந்த ரூம் அப்படிங்கிறது இவர் இறந்து போய் கிடந்த அந்த பாத்ரூம் அப்படிங்கிறது காற்றோட்ட வசதி கொஞ்சம் கூட இல்லாம கப்புன்னு இருந்த இடம். இவருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, உடல்ல ஏதோ ஒரு ஃபால்ட் இருந்திருக்கலாம். அந்த ஃபால்ட்டின் காரணமா மன அழுத்தத்தில இருந்ததுனால, ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமா இவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குது. மூச்சு திணறல் ஏற்பட்ட உடனே இவர் கதவ தொறந்து அந்த வெளிக்காத்து சுவாசிச்சிருந்தாருன்னா, வேற இந்த அளவு தொந்தரவு இல்ல. கப்புன்னு இருக்கவும், இயற்கையாவே ஒரு சில மனிதர்களுக்கு மயக்கம் அப்படிங்கிறது வரும். அதோடைய உச்சபட்ச வெளிப்பாடு தான் இந்த மரணம். மூச்சு திணறல் காரணமா ஒரு சிலருக்கு மயக்கம் வரும். அதோடைய உச்சபட்ச நிலை தான் மரணம். இது வந்து கோடியில ஒருத்தர், 2 கோடியில ஒருத்தருக்கு தான் வரும். இது வந்து கௌரவ் திவாரிக்கு வந்துருச்சு அப்படின்ற மாரி சொல்லிக்கிறாங்க. இது வந்து டாக்டர் என்னங்கிறாங்க, மூச்சு திணறி செத்து போயிட்டாங்க. ஒருவேள மாரடைப்பா கூட இருக்கலான்ற மாரி அவைங்க சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. ஏன்னா, அங்க உள்ள விஷயம் அப்படிதான் காட்டுது. போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, மூச்சு திணறி செத்து போயிட்டான் ஒரு காரணம். அல்லது அவங்க மனைவி கூட சண்டை போட்டு கூட இறந்திருக்கலாம். என்ன காரணம்னா, இவங்க பேயோட்ட போயிட்டு வந்திருக்கிறதுனால, நைட் நெனச்ச நேரம் வெளியில போறது, வரது அந்த மாரி இருந்திருக்காங்க. மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில சண்டை வந்துட்டே இருந்திருக்குது. ஸோ, அதன் காரணமா, அதன் பொருட்டு, அதன் விளைவாக அத முன்னிட்டு சண்டை போட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. அதுல மன அழுத்தம் அடைஞ்ச அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா, துணிகள சுத்தி தற்கொலை பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. மூச்சு திணறி இறந்து போறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும். அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. 3வது பேய். அந்த ஆளு ஏற்கனவே தன்னோட மனைவி கிட்ட கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறாரு, எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்குது. என்ன யாரோ ஃபாலோ பண்ற மாரியே இருக்குது. எனக்கு ஏதோ பேய் தான் என்ன ஃபாலோ பண்ணுதுன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து பதிவு பண்ணிட்டு இருந்தாரு. அதனால அந்த பேய் கூட அவர கொலை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, 3வது கருத்து. இந்த யூடியூப்ங்கிறது டெவலப் ஆன காலத்திலேயே அந்த ஆள் டெவலப் ஆயிட்டு இருந்தாரு. கௌரவ் திவாரி. இந்தியாவின் அசைக்க முடியாத பேயோட்டக்கூடிய ஒரு நபர். அல்ப வயசுல செத்து போயிட்டாரு. 32 வயசுல செத்து போயிட்டாரு. புருஸ்லியும் அந்த வயசுல தான் செத்து போனாரு. 40 கூட தொடாம செத்து போனவங்கலாம் பெரிய ஆளுங்கலாம் வந்துடுறாங்க. நம்ம பாரதியாரா இருந்தாலும் சரி, நம்ம புருஸ்லியா இருந்தாலும் சரி, இந்த கௌரவ் திவாரி ஒரு பேய் ஓட்டுறவரா இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட மாமேதைகள் பகத்சிங்கா இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சிறு வயசுலயே கொடிகாத்த குமரன், எத்தனையோ பேர் சொல்லிக்கிட்டே போலாம். இவங்க எல்லாமே சிறு வயசுல இறந்து போனவங்க தான்.